அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், யாரேனும் நம்மளுடைய சொல் பேச்சு கேட்காம நம்மளுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள நம்மளுடைய சொல்படி கேட்க வச்சு நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வைக்கிறக்கூடிய ஒரு மூலிகை, ஒரு தாந்திரீக வித்தையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது முழுக்க சித்தர்களின் இருக்கக்கூடிய மூலிகை முறை, சரிங்களா? இந்த மூலிகை முறையை பயன்படுத்துறதுனால எந்த விதமான பின் விளைவுகளும் நம்மளுக்கு கிடையாது. இது முழுக்க ஒரு சித்தர்கள் மாந்திரீக முறை, சரிங்களா? இந்த முறையை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கணவன் மனைவிகள் கல்யாணமாகி திருமணமாகி ஒரு வீட்டில் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த நேரம் பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? ஏன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாத்தான் அந்த குடும்பத்தில் சண்டைங்கிறது வராமல் இருக்கும், சரிங்களா? 2 பேருமே எதிர்மறையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் பிரிவினைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டுரும், சரிங்களா? அதற்காக கணவனோ இல்லை மனைவியோ தன்னுடைய கணவன் சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை முறை. இது மூலிகை வேற பயன்படுத்தி தாயத்தில் அடைச்சும் பயன்படுத்தலாம். இந்த மூலிகையை கருக்கி மை பக்குவத்தில் அரைச்சு மந்திர உரு கொடுத்தும் இந்த மையவும் நம்ம பயன்படுத்தலாம், சரிங்களா? இந்த முறையை பார்த்தீங்கன்னா 2 வழிகள்லையுமே இந்த முறையை பயன்படுத்தலாம். அதே போல் ஒரு சில பேர்கள் தொழில் நடத்துவாங்க. அந்த தொழில் நடத்தக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் ஒத்துழைச்சு அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு வேலை பண்ண மாட்டாங்க. எந்த நேரம் பாரு அவங்கள்ட்ட ஒரு எதிர்மறையானதாகவே இருப்பாங்க. அவங்களுடைய சொல்படி கேட்கவே மாட்டாங்க. அந்த தொழில் பண்ணக்கூடிய எந்த தொழிலாக இருக்கட்டும், சரிங்களா? அது போன்ற விஷயத்துக்கெல்லாம் இது அருமையாக பயன்படும், சரிங்களா? இது தொழில் பண்ணக்கூடிய இந்த வேலை பார்த்து ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு உயர் அதிகாரிகள்லாம் இந்த மையை பயன்படுத்தலாம். இல்லைன்னா அந்த தாயத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அனைவருமே உங்கள் மேலே பாசமும் அன்பும் வச்சு என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? அதற்காக இந்த முறையை பயன்படுத்துவாங்க, சரிங்களா? சரி, இந்த முறையை எப்படி பயன்படுத்துறது, எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைக்கு விடியற் காலையில், அதாவது பிரம்மமுகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த 4 to 6 மணிக்குள்ளாக அந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த மூலிகையை சுத்தம் செஞ்சு அந்த மூலிகைக்கு பசும் பால் வார்த்து காப்பு கட்டி சாபம் போக்கி அந்த மூலிகையுடைய ஆணி வேறு அறாமல் அந்த மூலிகையை பிடுங்கி அப்படியே முழு சமூலம் அப்படின்னா முழு வேறு ஆணி வேறு செடி பூ எல்லாத்தையும் அப்படியே பிடுங்கி அதை என்ன செய்யணும்னா புது மண் சட்டியில் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு எரித்து அதை என்ன செய்யணும்னா கல்வத்தில் போட்டு நல்லா மை பக்குவத்தில் நல்லா அரைச்சி அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம ஒரு செப்பு டப்பா அதில் சேமித்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா சொல்லி இந்த மைக்கு உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். இது மையா யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு முடியாது, இதை தாயத்தை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மூலிகையுடைய வேரை அப்படியே எடுத்து மஞ்சள் நீரில் அபிஷேகம் பண்ணி அந்த வேரை அப்படியே மஞ்சள் தடவி அந்த வேரை அப்படியே சுருட்டி ஒரு வெள்ளி தாயத்துக்குள்ளே அடைச்சி அதை அப்படியே கழுத்தில் மந்திர உரு கொடுத்து அதை கழுத்தில் கட்டிக்கிட்டோம்னா நம்ம இருக்கக்கூடிய பகைவர்கள் கூட நம்மளுக்கு வசியமாகி நம்மளோட உறவாட ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை முறை தான் இந்த முறை, சரிங்க? இந்த மூலிகை முறையை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மூலிகையை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.